அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? 7 மணி தான் ஆச்சு. என்னமோ 10 மணி ஆனால் போல் உட்காந்துட்டு வீட்டு எதிர உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு ஒருத்தரும் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சாப்பாடு டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. 6 மணி 6:30க்குள்ளே அவங்களாம் சாப்பிட்றவங்க, நமக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல், சாதம் வடித்தோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தால் நம்ம சாப்பிட்டோம். இப்போ காலையில் சாப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் 12 மணி ஷிஃப்ட்டு, 11 மணி ஷிஃப்ட்டு, 2 மணி ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஷிஃப்ட்டு மாறி மாறி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சத்து தான் சிட்டுக்குருவி, தவிட்டுக்குருவிலாம் சாப்பிட்டு போவோம். மைனாலுமே சாப்பிடும் நம்ம வீட்டில். நான் வாயிலா ஜீவனுக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கும் போதே அம்மா அப்பா கிட்டேருந்து பழகின அந்த ஒரு விஷயம் தான் வாயிலா ஜீவனுங்களுக்கு வைக்கிறது. அப்படியே மாமியார் வீட்டுக்கு வந்தோம், அதே அப்படியே பழகிக்கிட்டேன். தினமும் காக்காய்க்கு வச்சு சாப்பாடு சாப்பிட்றது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா சாம்பிராணி போக தலை குளிச்சுட்டு வரமா சாம்பிராணி கொஞ்சம் நேரம் போட்டு வைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போலாம் யார் தான் தலை குளித்தோம் அப்படின்னா சாம்பிராணி போடுறாங்க? யாருமே போடுறது கிடையாது. கேட்டால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் தலை குளித்தேன் அப்படின்னா சாம்பிராணி போக கொடுப்பேன். ஏன்னா நமக்கு நீர் கொத்துக்காமல் இருக்கும். நம்மளுக்கு சளியுமே அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எங்கே முடி இருக்குது, நீங்கள் இந்த முடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு லாங் ஹேர் தான். அப்போதுலேருந்து நான் இப்போ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு பழகின விஷயம் தான் நான் இன்னுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்குலாம் ஹேர் ஃபால்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து ஹேர் ஃபால் வருதுன்னு தெரில. ஆனால் செயற்கையாக பண்ணுற ஹீட்டர் வச்சு இது பண்ணுறதுலாம் மட்டும் உங்களுக்கு அது நம்ம ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற மாதிரி அதை பண்ணிகிட்ருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ நம்மளும் கற்றுப்போம். தப்பாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். 10 மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தங்கஞ்சி ஊற வச்சேன். நான் உளுந்தங்கஞ்சி ஊற வைக்கிற நேரமாக என்னன்னே தெரியல. மழை எப்போ பார்த்தாலும் இருட்டிக்குது. நான் ஒரு வீடியோலையுமே உளுந்தங்கஞ்சி ஊற வைக்கும் போதெல்லாம் மழை இருட்டிக்கிட்டு தான் வருது. நல்லா மழை இருட்டிட்டு இருந்து 11 மணி போலவே இல்லை, ஈவினிங் 4 மணி போல் தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. வெளில உட்காந்து ஜாலியாக நானும் லித்திஷும் பேசிட்டு அரட்டிச்சிட்டு லித்திஷ் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான். சரி நான் துணிலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஒவ்வொரு துருளாக போட ஆரம்பிச்சிருச்சு. லித்திஷ் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அவனுடைய செருப்பெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஓரம் எடுத்து வச்சுட்டான். ஏன்னா அவனோட செருப்பில் ஒரு ட்ராப் தண்ணி பட்டால் கூட அதை தொடச்சிட்டு தான் போடுவான். லித்திஷ்கிட்ட மாற்ற முடியாத ஒரு விஷயம்னா எனக்கு இது தான். அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம்னாலும் அது இது மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒரு இடம் போகிறோம், ஒரு தண்ணியில் நடந்து போகிறோம் அப்படின்னா செருப்பு தொடச்சி போட்டு போக முடியுமா? வடிவேல் காமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அவன். எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அவன் என்னால் அந்த விஷயத்தில் மட்டும் திருத்தவே முடியல. ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே சாரல் வருன்றதுக்காக அவர் மழையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனார். என் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, பச்சை இந்த மாதிரி மழை வரும், மழை வந்தால் இதை எடுத்து வாசப்பட்டில் இப்படி வைப்பா, அப்போதான்ப்பா தண்ணி உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அம்மாவும் லித்திஷும் தான் கீழே பத்துப்பாங்க. ஸோ அதனால் நம்ம தான்ப்பா தண்ணியில் பற்றுப்போம், உங்கள் அம்மா ஜாலியாக பெட்டு மேலே பற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அம்மா. லித்திஷ் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு தான் அவனுக்கு கஞ்சியுமே காய்ச்சி கொடுத்து குடிச்சிட்டு நாங்கள் 2 பேருமே எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம், அதனால் நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும், துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் துணி துவைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. அம்மாவோட துணியுமே சேர்த்து மடித்து வச்சுட்டோம் நாங்கள். நான் லித்திஷ் அதுக்குள்ளே நானும் சட்டை எவ்வளோ நேரமாக மடிக்கிறேன், என்னால் மடிக்கவே முடியல. ஏன்னா லித்திஷ் மீதி ட்ரெஸ் எல்லாமே அவனோட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் எல்லாமே மடிப்பான். என்ன சின்ன குழந்தைய வேலை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையான ஒரு விஷயம், ஆம்பளை புள்ளையாகவும் நீங்கள் இது பண்ணுறத விட பொம்பளை குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்து வளங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தோணுது. நான் லித்திஷ்க்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கேன். இப்போ ஸ்கூல் அவனை சேர்க்க போகிறோம். இப்போ பாத்ரூம் எப்படி இப்போ சின்ன குழந்தையில பாத்ரூம் எப்படி நம்ம கழுவிக்க முடியும்? ஆனால் லித்திஷ் அதை கழுவிப்பான். சாப்பாடு, குளிக்கிறது, துணி மடித்து நம்ம துணி துவைச்சா துணி மடித்து வைக்க, அவனோட துணியை மடித்து வைக்கிறது. அம்மா என்னோட வேலை நான் பார்த்துக்கிறேன், நீயே அதிகமாக வேலை செய்கிற அப்படின்னு எனக்கே சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பானை சொல்லுவான். அம்மா நிறைய வேலை செய்யுதுப்பா, அம்மாவுக்கு எந்த வேலையும் வைக்காத அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் சரி, லித்திஷ் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். லித்திஷ்மா நான் உனக்கு பூண்டு உரிச்சிடவா, உனக்கு வெங்காயம் உரிச்சிடவா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி படிக்கும் போது நம்ம ஈவினிங்கில் நம்ம படிக்கலாமா, ஈவினிங் டைமில் படிக்கலாமா அப்படின்னுமே கேட்பான். ஸோ நம்ம லித்திஷை நம்ம குழந்தைங்களை வளர்க்குற விதம் தான் இருக்குது. எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க தான். அது பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புங்க தான் குழந்தைங்க சில குழந்தைங்க தவறுதலாக இது பண்ணது. யாரும் இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. நான் லித்திஷை கரெக்டாக வளர்க்குறேனா இல்லையான்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரியும். நான் என் குழந்தைய எப்படி வளர்க்குறேன்றதும் தெரியும். ஸோ சில பேர் கோவமே படுவாங்க, குழந்தைய நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமே படுவீங்க. அப்படி எதனா கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து கமெண்ட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகிறதுனால அம்மா குலோப் ஜாமுன் லித்திஷ் அம்மா உட்காந்து உருட்டிட்டு இருந்தாங்க.
ஸோ 2 பேருமே கோவத்தோடு தான் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு தனியாக பேச்சுலராக இருக்கவங்களும் சரி, ஒரு ஃபேமிலி வந்து வேலைக்காக வெளியூரில் போய் இருக்கவங்களும் சரி, நம்ம பிறந்த ஊருக்கு வர்றது, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து இருந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போகிறது வந்து ஒரு தனி சுகம். அதெல்லாம் அங்கேருந்து மறுபடியும் போகும்போது நம்மளை மீறி நமக்கே வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். ஏன்னா அம்மா அப்பா வீட்டு நம்ம மிஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம இடத்துக்கு நம்ம மறுபடியும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனல் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து அம்மா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நான் ரெகுலராக போகிற கோவில் தான் மேலைக்குட்டியூரில் இருக்க மேகநாதேஸ்வரர் கோவிலுக்கு தான். ஸோ எந்த கோவில் வந்து கோபுரத்தை பார்த்தாலுமே நான் வந்து ரோடெலாம் பார்க்கவே மாட்டேன். கை 2த்தையும் எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்லிட்டு வந்துடுவேன். வெளியில் சொன்னோம் அப்படின்னா நமசிவாய அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சிவாய நமன்ற மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே தான் சொல்லணும், நமசிவாயன்ற மந்திரத்தை வந்து வெளிப்படையாக தான் வந்து சொல்லணும். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதில் வந்து யாருமே வந்து தயவு செய்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே சரி, சிவன் கோயிலாக இருக்கலாம், அம்பாள் கோயிலாக இருக்கலாம், எந்த கோயிலானா இருக்கலாம், நீங்கள் கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து கும்பிட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக நான் அப்பாவை பார்த்துட்டு, என்னோடய அப்பா முருகனை பார்த்துட்டு, ஐயனையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாட்டா, பாய்.